தேர்ந்தெடுக்கப்பட்ட பட்டதாரி ஆசிரியர்களுக்கு தமிழக அரசு 8 மாதங்களாக நியமன ஆணை வழங்க மறுப்பது ஏன்? பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் போட்டித் தேர்வுகள் அறிவிக்கப்பட்டு போட்டித் தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு என பல கட்டங்களை கடந்த ஜூலை மாதமே தேர்ச்சி பெற்றோரின் பட்டியல் வெளியாகியும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு இன்னும் பணி நியமன ஆணை வழங்கப்படாதது கண்டிக்கத்தக்கது என்றும் தெரிவித்துள்ளார். பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கடந்து வந்த பாதை மிகவும் கொடுமையானது. அது மட்டுமின்றி பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான தேர்வு ரத்து செய்யப்பட உள்ளது என்றும், இப்போது தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பதிலாக ஆட்சியாளர்களுக்கு பணம் கொடுத்தவர்களுக்கு பணி வழங்கப்பட உள்ளது என்றெல்லாம் வதந்திகள் பரவி வருவது அவர்களுக்கு கூடுதல் மன உளைச்சலை ஏற்படுத்தும் என்பதால் பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 3192 பேருக்கும் உடனடியாக பணி நியமன ஆணைகளை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார்.